என்ன பெத்த மாதிரி அவனே பெத்த எல்லாம் உரிமை அவனுக்கு மட்டும் விடுறான். அப்ப எனக்கு உரிமை இல்லையா? ஏய் சின்ன பையன்டி என்ன பேசுற? யாரு இவன்? சின்ன பையனா? சின்ன பையன் எல்லாத்தையும் அவங்கிட்ட குத்துரு. ஏக்கா என்னக்கா இப்படி பேசுறா? அவளுக்கு அப்பத்துல இருந்தே வாய் அதிகம்பா. அங்களா பூச்சி உங்களுக்கு தெரியாது. இது பேருமா நீ அங்களாப்பெல்லாம் சொல்ற வச்சுக்காத. நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னாடி தப்பு நீ இது பெருசா இது ஒரு விஷயம் பேசுற. நான் என்ன கேட்டேன்? அவனுக்கு என்ன பாகமோ அதே பாகம் எனக்கு வரணும் தானே கேக்குறேன். பாகமா? ஆஹா இப்படிதான் என் வழிக்கே வந்துக்கிறான். ஏ கஜா என்ன பிரச்சனை? பாரியா இவனை பெத்த வந்தா என்னையும் பெத்துச்சு. எங்க அம்மா கட்சினா நான் வந்து பாரு அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுக்குது. என்ன அத்தை என்ன வேலை இது? அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துறேன். என் பொண்டாட்டி நான் சும்மாவா? மாப்பிள்ள அவன் சின்ன பையன். மாப்பிள்ள என்ன பேசுற? சின்ன பையனாக்கா? அப்படின்னா உங்க பொண்ணு நீ பெத்துக்கலையா? கேளு நல்லா கேளு உரைக்கிட்டோம். என்னடியா உங்க வீட்டுக்கார நீ ஏத்தி விடுறியா? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. இங்க பாருத்த நீ பண்ண சட்டப்படி குத்தம் எது வந்தாலும் பொண்ணுக்கும் பாகம் இருக்குது. மாமா என்ன நீங்க எனக்காக விட்டு தர மாட்டீங்களா? என்னடா விட்டு கொடுக்க சொல்ற? என்னத்த விட்டு கொடுக்க சொல்ற? அவ்வளவுதான் மான கேட்டு கேள்வி கேட்பேன். மாப்பிள்ள என்ன என் கண்ணு முன்னாலே என் புள்ளி தொட்டுறீங்க? என்ன இது? சபாஷ் பாத்தியாடி உங்க அம்மாவோட சுயரூபத்தை? அதான் தெரியுது அது போடுற வேஷம். இவ்வளவு நாள் நான் தான் அம்மா தம்பி நினைச்சு நின்றேன். இப்போ என்னடி குறைஞ்சு போச்சு? இது ஒரு விஷயம் பெருசா பேசிட்டுக்கிறேன். இதுக்கு மேல இதான் நடக்கணும். நீ அல்லாத கஜா. அவங்க கோர்ட்டு கூட்டுமே சந்தி ஸ்திரிக்க வச்சா அவனை அடங்குவாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு கோர்ட்டுக்கு போனா போட்ட விடுங்க. போனா போட்டு விடுங்களா? நேடிய மூஞ்சி இழிச்சவன் எழுதி ஒட்டி வச்சுக்குதா? மாப்பிள்ள பெரிய வார்த்தைலாம் என்னத்து பேசணும் மாப்பிள்ள. அவளே கம்முன்னு ஆயிட்டா. நீங்க ஏன் கத்தினுக்கிறீங்க? உள்ள பத்திக்கின்னு எரியுது. அவ விட்டுருவான் பொண்ணு. நான் விடுவனா? என்ன மாப்பிள்ள இப்படி எகுறாரு? மாமா அதெல்லாம் விடு மாமா. டேய் சொட்ட வள முக்கா நோவாம எல்லாத்தையும் நீ தட்டுன்னு போட என்ன நினைச்சுக்கிற நீ? இப்ப என்னத்துக்கு நீங்க மூச்சு பிடிச்சு கத்தினுக்கிறீங்க? விடுங்க அது போனா போட்டோம். போனா போட்டோம் என்னடி போனா போட்டான்? ஐயோ தலை வலிக்குது. ஏமா எல்லாம் உன்னாலதாம்மா. சரிம்மா நான் உங்க பாக்கத்தை கொடுத்துறேம்மா. கவலைப்படாதம்மா. வா உண்மையா சொல்ற? பின்ன நீங்க தான் கத்துறீங்களே. கோவிச்சுக்காதரா. சரிம்மா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க மாப்பிள்ள பெருந்தன்மையா எந்த மச்சானுங்க இருக்கும். சண்டை போட்டவனாலும் குடிக்கிறீங்க. அது அப்பயே கொடுத்துக்கணும். பொண்ணு நம்ம சொல்றதை கேட்பான்னு நினைச்சேன். இவதான் இப்படி கத்துறாள. பின்ன என்னோட பாகம் மச்சான் அதை நான் விட்டு விட முடியும். கஜா மத்த விஷயம் நீ எப்படின்னு தெரியாது. ஆனா உன் உரிமையை நீ போராடி வாங்க பாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. பரவாயில்ல விடுங்க. என்ன பண்றது? அம்மா காத்துக்கிட்டே இப்படி காட்ட வேண்டிய நிலைமை ஆகுது. சரி போமா போய் எடுத்துனோமா. ஏய் உங்க அம்மா சொல்லுவ போய் டக்குன்னு போய் ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துனா போயிட்டு. ஆதார் கார்டு பேன் கார்டா? எதுக்கு? இப்பெல்லாம் அது கன்ஃபார்ம். அது இருந்தாதான் எல்லாமே கரெக்டா முடியும். எனக்கு ஒன்னும் புரியலையே. அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன ஊஸ்தமா பேசுகிறா? டேய் போய் ட்ரக்குன்னு எடுத்துனா போயிட்டு. மாப்பிள்ள ஆதார் கார்டு பேன் கார்டு ஏன் எடுத்துனார் சொல்றீங்க? சும்மா பேப்பர்ல எழுதி கொடுத்து ஏமாத்தலாம் பாருங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னம்மா சொல்றாரு மாப்பிள்ள? ஒன்றும் புரியல. எனக்கும் ஒன்னும் புரியலையேம்மா. சரி சரி ஆறிட்டு போதே போய் தட்டு எடுத்துனுவா. சரி இதை இருமா போய் எடுத்து வந்துடுறேன். ஏய் ஏய் நேத்துக்கு தட்டு பிரிக்கிறதுக்கு தான். பிரிக்கிறதுக்கா? ஒன்னும் புரியலையே. யோ பிரியாணி பிரிக்கிறதாயா? பிரியாணியா? ஏய் சொத்து மேட்டர் பேச பிரியாணின்ற சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? ஏய் உனக்கு உன் தம்பிக்கு பாகம் பிடிச்சா சொன்னாங்க உங்க அம்மா. மாப்பிள்ள அது பிரியாணி மாப்பிள்ள. அதுக்குதான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுதான் பாகம் நீங்களா? ஆமா மாப்பிள்ள இவனே சாப்பிட்டதா அதுக்குதான் சண்டை போட்டாவ. அப்ப சொத்தெல்லாம் ஒண்ணே இல்லையா? உலக்க சொத்தா சொத்து? எங்க அம்மா கிட்ட எப்ப சொத்து? ஐயோ மூச்சு பிடிக்க பேசுனேன். நல்லா வேஸ்டா? மாப்பிள்ள இந்த பிரியாணி எப்படி வந்து சொல்றேன் கேளுங்க. என்னத்த எப்படி வச்சு சொல்றேன்? என்ன எப்படி வந்துச்சு? நேற்று சாயங்காலம் பக்கத்து வீட்டுல பிறந்த நாள் ஃபங்க்ஷனு. சரியே எல்லாரையும் சாப்பிட்டு பிச்சு மீந்து போச்சு. அத்தை பொட்டலம் கட்டி என்கிட்ட கொடுத்தாங்க. என்னது நேத்து பிரியாணி சோறு அதுல மீந்து போது உங்களுக்கு பொட்டலம் கட்டி கொடுத்தாங்களா? மாமா டேஸ்டா இருக்கா? நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. உங்களோட மாமாவுக்கு குத்து வைக்கல பிரியாணி.